வணக்கம். இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம், திரைப்பயணம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம். பாடலுக்கு பின் பதிவை தொடருவோம். உலகம் அழகு கலைகளின் சுரங்கம், பருவச் சிலைகளின் அரங்கம். காலமே ஓடிவா, காதலே தேடிவா. காலமே ஓடிவா, காதலே தேடிவா. வணக்கம். இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்து மாபெரும் வெற்றியடைந்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் 51ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் சிறப்பு பார்வை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் 11/5/1973ஆம் ஆண்டு பல தடைகளை தகர்த்தெறிந்து சோதனைகளை சாதனையாக்கி சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்து இன்று வரை திரையரங்கில் வெற்றி வாக்கை சூடிக்கொண்டிருக்கின்றே சொல்லலாம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் வெளியான திரையரங்குகள்: சென்னையில் தேவி பிரதேஷ், அகஸ்தியா, உமா மற்றும் தென்னகமெங்கும் ரிலீஸ் செய்யப்பட்டது உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் திரையில் இயங்கும் நேரம் 178 நிமிடங்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான உலகம் சுற்றும் வாலிபன் 11/5/1973ஆம் ஆண்டு தேவி பிரதேஷ் திரையரங்கில் ரிலீஸ் ஆகி 67 நாட்களில் 201 காட்சிகள் தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல்லானது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம். சென்னை தேவி பிரதேஷ் திரையரங்கை தொடர்ந்து மதுரை மீனாட்சி திரையரங்கில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் மதுரை மீனாட்சி திரையரங்கில் 241 காட்சிகள் தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல்லானது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் 11/5/1973ஆம் ஆண்டு சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் மாபெரும் வசூலை குவித்தது, மாபெரும் வெற்றி பெற்றது என்று சொல்லலாம். அந்த வரிசையில் தேவி பிரதேஷ் திரையரங்கில் 200 நாட்களை கடந்து மாபெரும் வெற்றி அடைந்தது. அதனைத் தொடர்ந்து மதுரை மீனாட்சி திரையரங்கில் 217 நாட்கள், அதனைத் தொடர்ந்து 7 திரையரங்குகளில் தொடர்ந்து வெள்ளி விழா கண்டது என்று சொல்லலாம். முதல் வெளியீட்டில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆகி மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் 25 திரையரங்குகளில் 100 நாட்கள் கொண்டாடியது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம். 1973ஆம் ஆண்டு தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து பல வெளியீடுகளில் இன்று வரையிலுமே நாம் கணக்கெடுத்துக் கொள்ளலாம். பல வெளியீடுகளில் மீண்டும் மீண்டும் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூலை குவித்து மாபெரும் வெற்றி கண்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் டிஜிட்டலில் தயாராக்கி மீண்டும் மீண்டும் வசூலை குவித்துக் கொண்டிருக்கிறது சொல்லலாம். அந்த வரிசையில் இன்றைய தொழில்நுட்பத்துக்கு ஏற்றாற்போல் 2021ஆம் ஆண்டு மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் தமிழகம் முழுவதும் 89 திரையரங்குகளில் வெளியானது. சென்னையில் 32 திரையரங்கு ரிலீஸ் ஆகி மாபெரும் வசூலை குவித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம்.
எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயார் செய்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படமான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்களை பற்றிய இனிவரும் பதிவில் சிறப்பு பதிவாக்க சிறப்பு பார்வையாக்க 51ஆம் ஆண்டு விழா கொண்டாடும் வகையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்பயணத்தில் சிறப்பு பார்வையிட இருக்கிறோம். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தினுடைய கதாநாயகிகள் கலையரசி, தென்னிந்தியாவின் திரை நட்சத்திரம் எம்ஜிஆர், லதா அவர்கள் மற்றும் மஞ்சுளா அவர்கள், சந்திரகலா அவர்கள் நடித்துள்ளார்கள். இனிவரும் பதிவில் மற்ற திரை நட்சத்திரங்களை பற்றிய சிறப்பு பார்வையாக காணவிருக்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தினுடைய 51ஆம் ஆண்டு விழா கொண்டாடும் இந்த நேரத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் கதாநாயகியாக இணைந்து நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமான தென்னிந்தியாவின் திரை நட்சத்திரம் கலையரசி எம்ஜிஆர், லதா அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி காவியமான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்களில் இன்று வரை திரைப்பயணத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவர், தமிழ் திரைப்பட உலகில் பயணித்துக் கொண்டிருப்பவர் தென்னிந்தியாவின் திரை நட்சத்திரம் கலையரசி எம்ஜிஆர், லதா அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் 51ஆம் ஆண்டு வாழ்த்துக்களையும், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாக்கி 51 ஆண்டுகள் தமிழ் திரைப்படத்துறையில் திரைப்பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் தென்னிந்தியாவின் திரை நட்சத்திரம் கலையரசி எம்ஜிஆர், லதா அவர்களுக்கு 51ஆம் ஆண்டு வாழ்த்துக்களையும், அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ், பொதுமக்கள் அனைவரது சார்பிலும் 51ஆம் ஆண்டு வாழ்த்துக்களையும், உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தினுடைய வாழ்த்துக்களையும், திரைப்பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் தென்னிந்தியாவின் திரை நட்சத்திரம் கலையரசி எம்ஜிஆர், லதா அவர்களுக்கு 51ஆம் ஆண்டு வாழ்த்துக்களை அனைவரது சார்பிலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது. ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை நட்சத்திரங்கள், திரை பிரபலங்கள், விவர்ஸ், பொதுமக்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் பணிவன்புடன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ், பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் திரைப்பயண பதிவின் குழுவின் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை நட்சத்திரங்கள், திரை பிரபலங்கள், விவர்ஸ், பொதுமக்கள் அனைவரும் மேலும் மேலும் ஆதரவு தருமாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக சிரம் தாழ்த்தி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவரையும். மீண்டும் ஒரு அற்புதமான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண வரலாற்று பதிவுகளுடன் சந்திக்கும் வரை விடை பெறுகிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் கதை மாறும். ஆற்றலும் அறிவும் நன்மைகள்
இயற்கை தந்த பரிசாகும். ஆற்றலும் அறிவும் நன்மைகள் ஓங்க இயற்கை தந்த பரிசாகும். இதில் நாட்டினை கெடுத்து நன்மையை அழிக்க நினைத்தால் எவர்க்கும் அழிவாகும். நல்லதை வளர்ப்பது அறிவாற்றல், நல்லதை நினைப்பது அழிவாற்றல். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். தோணியிலே தவழும் பெண்ணழகே, நீ கனவு கன்னிகையோ இல்லை